3 பேர் பைக்கில் வந்து அந்த ஆண் நண்பரை கத்தியால் வெட்டுறாங்க, ப்ளஸ் பாட்டிலால் அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு இந்த மாணவியையும் தாக்குறாங்க. மெரினா பீச்சில் தன்னோட பாய் ஃப்ரெண்டோட ஒரு கேர்ள் காரில் உட்காந்துருக்கு. இவன் கிடக்குறான் பொட்டை அப்படின்னு அவன் போலீஸ்காரன்னு திட்டுறான் வாயிலேருந்து இப்படி. அப்போ எதன் அடிப்படையில் விசாரிக்க சொல்கிறீங்க? எல்லா கவர்மெண்ட்டுக்கு, இந்த கவர்மெண்ட்டுக்கு இல்லை, எந்த கவர்மெண்ட்லையும் போலீஸ் என்ன பண்ணணும்? அதுக்கான வரையறையே இல்லைம்மா. எல்லாத்துக்கும் போலீஸ் தான் காரணம்னா என்ன செய்ய முடியும்? உங்களுக்குன்னு சுய அறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையாங்கிறது ஒரு கேள்வி. எந்த அளவுக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்த நோக்கி போகிறீங்களோ அப்போ அந்த இடத்துல ஒரு ஆள் நடமாட்டம் வந்ததுன்னா ஆபத்து தான். இன்புட் அவுட்புட் 2 வழியில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் கேங் ரேப்போட பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் கம்மியான பட் இப்போ அதிகரிச்சுட்டு வருது. நைட்டு 11 மணிக்கு அப்படி என்ன பேச வேண்டியது இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சொசைட்டியோட இன்செக்யூர்னஸ்ங்கிறத ஒரு விஷயத்தை நம்ம பேசணும். பட் அந்த நேரத்தில் போய் என்ன பேச வேண்டியது இருக்குது? காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கதா சொல்கிறீங்களாம்மா? கதவை திறந்துட்டா முடிஞ்சு போச்சு. கார்னால் ரன்னிங்கில் இருந்தால் தான் கார். பாண்டிச்சேரி ரோட்டில் ஒரு அத்தனாட காட்டுக்குள்ளே ஒரு 400 பேரை கைது பண்ணாங்கம்மா. நியூ இயர் செலிப்ரேஷன். இவன் மிரட்டிட்டு போன வார்த்தை அப்படி. நான் எப்போயெல்லாம் கூப்பிட்றோம் அப்போயெல்லாம் நீ வரணுன்னா ஆகா இவன் விட மாட்டான், இவன் இதே நியூசன்ஸ் பண்ணிட போகிறாங்கன்னு முடிவு எடுத்துட்டாங்க. அதோடு தான் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, பாதித்தாலும் பரவாயில்ல, முகம் தெரிஞ்சாலும் பரவாயில்லை, விடக்கூடாது இவனை அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு 10 மணிக்கு மேலே ஒரு ஆணும் பெண்ணும் ரோட்டில் நின்னீங்கன்னா உங்களை வீட்டுக்கு திரட்டி விடுறது ஒரு போலீஸோட கடமையாக நான் நினைக்கிறேன். மிரட்டினா நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கோவை ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல ஒரு மாணவி ஒரு ஆண் நண்பனோட கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்க குடிச்சிட்டு ஒரு 3 நபர்கள் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து வெளியாயிருக்கு சார். அந்த இடத்துல என்ன நடந்துச்சு சார்? இல்லை, இந்த முழுசாக விசாரணை முடியல. ஒரு 7 தனிப்படைகள் அமைச்சிருக்காங்க. பீளமேடு காவல் நிலையம் தான் அந்த லிமிட்டு. ஒடிசி மைதானம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சரௌண்டிங் தான் அது. ஏர்போர்ட்டு பேக் சைடு. ஏர்போர்ட் பேக் சைடு ஒரு ஆப் மூலயமா அந்த இடத்துல நிறைய ஆண் பெண்கள் வந்து போகிறதாகவும் ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எந்தளவு உண்மைன்னு தெரியல. இவங்க வந்து காரில் நேற்று இரவு 11 மணி அளவில் தன்னோட ஆண் நண்பர், அவர் வந்து அந்த பகுதியை சேர்ந்த மெக்கானிக்னு சொல்கிறாங்க, அவரோட உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. பேசிகிட்டு இருக்கக்குள்ள ஒரு 3 பேர் பைக்கில் வர்றாங்க. 3 பேர் பைக்கில் வந்து அந்த ஆண் நண்பரை கத்தியால் வெட்டுறாங்க, ப்ளஸ் பாட்டிலால் அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு இந்த மாணவியையும் தாக்குறாங்க. அந்த அவர் ஆண் நண்பர் தான் வந்து போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. கொடுத்து பாலியல் வல்லுறவு செஞ்சிட்டதாக தான் இது ஃபஸ்ட்டு தகவல் சொல்லியிருக்காங்க. அந்த மாணவிக்கும் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது. அந்த பகுதியில் அந்த 2 பக்கமும் அந்த இன்புட் அவுட்புட் 2 வழியில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துட்ருக்காங்க. வந்தவங்க பைக்கில் வந்திருக்காங்க 3 பேரும். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வேறு மாற்று வழியாக மதில் தவிர தாண்டி குதிச்செல்லாம் ஓடி இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் சிசிடிவி ஃபுட்டேஜில் மாட்டிடுவாங்க. மேபி அக்யூஸ்ட் தூக்கிடுவாங்க. இது மாதிரியான தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை கூட்டமா சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்கல்ல சார், இதற்கான ஒரு எண்டே கிடையாதா? கேங் ரேப் வந்து தமிழ்நாட்டில் கம்மி தான் NCRP டேட்டாவில். ஆனால் இப்போ அதிகமாகிட்டு இருக்குதான் நினைக்கிறேன். ஏன்னா பொள்ளாச்சிக்கு இப்போ செக்ஷுவல் ஸ்கேண்டல் அது வேறு விதம், இது வேறு விதம். ஆனால் பட் அது கேங் ரேப்பு தான். அதனால் கேங் ரேப்போட பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் கம்மி, ஆனால் பட் இப்போ அதிகரிச்சுட்டு வருது. அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தோம். அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூஸ் எல்லாம் வந்து தன் ஆண் நண்பரோடு அந்த லேட் நைட்டு அந்த இடத்துல ஒரு தனிமையில் நின்று பேசிகிட்டு இருக்குள்ள வந்த இஷ்யூ தான். இப்போ கோவை விஷயமும் அதுவே தான். ஆண் நண்பரோடு உட்காந்து பேசிட்டு நைட்டு 11 மணிக்கு அப்படி என்ன பேச வேண்டியது இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சொசைட்டியோட இன்செக்யூர்னஸ்ங்கிறத ஒரு விஷயத்தை நம்ம பேசணும். பட் அந்த நேரத்தில் போய் என்ன பேச வேண்டியது இருக்குது? ஃபோன் இருக்குது, பேசிக்கலாம், காலில் பேசிக்கலாம். அப்போ அந்த நேரத்தில் என்ன வந்து அந்த மாணவி பாதிக்கப்பட்டிருக்குமோ அதுக்கான நிவாரணம் நம்ம மேற்கொள்ளணும். குற்றவாளிகள், அந்த கொடூரர்களை, அந்த காம பிசாசுகளே, அந்த கொடூரர்களை நம் சட்டத்து முன் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எந்த எக்ஸ்டெண்ட்டுக்கு வேணுமோ அதில் போலீஸ் போய் தண்டிக்கலாம், எந்த எக்ஸ்டெண்ட்டுக்கு நீதிமன்றமும் போய் தண்டிக்கலாம். நம்ம அதை மறுக்கலை. ஆனால் நம்ம அந்த இன்செக்யூரான இடத்துக்கு நம்ம போகணுமாங்கிறது தான் என்னோடய கேள்வி. காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கதா சொல்கிறீங்களாம்மா? கதவை திறந்துட்டா முடிஞ்சு போச்சு. கார்னால் ரன்னிங்கில் இருந்தால் தான் காரு. நிறுத்திருக்க காருக்கு என்ன எஃபெக்ட் இருக்குது? அதில் காருக்கு எதிர்த்தாலும் ஒரு 2 வீலர் போட்டால் அது மாரி அது மேலே ஏரியெல்லாம் 2 வீலர் ஓடிடாதுல்ல. அதனால் பாதுகாப்பு இல்லைங்கிறது தான் சொல்ல வர்றேன். நம்ம கொஞ்சம் அந்த ஏர்போர்ட்டு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அத்தனாட காடு, யாருமே இருக்க மாட்டாங்க. கத்துனா கூட கேட்க ஆள் இருக்காது. நீ ஹெவியாக கத்தக்குள்ளே ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆனால் காதில் விழுமா? ஃப்ளைட்டோட சத்தத்தில் காதில் விழுவாது. எல்லா ஏர்போர்ட்டை சுற்றியும் அப்படி தான் இருக்கணும். சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இருக்குல்லம்மா, அதை சுற்றி பின்னாடியெல்லாம் போனால் ஒரு பெரிய காடே இருக்குது தெரியுமா? இல்லை ஏர்போர்ட்டு பின்னாடி அந்த மலையெல்லாம்
பெரிய காடு. அந்தாண்ட அப்படியே போனால் சங்கர் நகர் போலீஸ் லிமிட் வந்துடும். அந்த லிமிட்டு பெரிய காடு தான். ஏன்னா ஏர்போர்ட்டை சுற்றி பெரிய பில்டிங்கள் கட்ட போகிறதில்ல. ஏர்போர்ட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பிளேஸ் இருக்குமா, அதிலே வந்து ஆள் நடமாட்டம் இல்லாமல் தான் இருக்கும். எந்த அளவுக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்த நோக்கி போகிறீங்களோ அப்போ அந்த இடத்துல ஒரு ஆள் நடமாட்டம் வந்ததுன்னா ஆபத்து தான். பொது வழியில் பார்க்கில் எல்லாம் உட்காந்துருக்காங்களாம்மா, அங்கே வந்து உங்களை இது பண்ணிட முடியாது. இதே பார்க்கில் மிட் நைட்டில் யாருமே இல்லாமல் தாண்டி குதித்து நீங்கள் ஒரு 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு, அப்போ ஒரு 2 பேர் வந்தால் ஆபத்து தானே உங்களுக்கு. நாம் எங்கே இருக்கோங்கிறது முக்கியம். அது அந்த மாணவி, கல்லூரி மாணவி, கல்லூரி, முதலாம் ஆண்டு வேற ஆமாம், படிச்சிருக்காங்க. கல்லூரி பேரெல்லாம் வேண்டாம், கல்லூரி மாணவி. என்ன பர்பஸுக்காக நம்ம வந்திருக்கோம், நம்ம என்ன பர்பஸில் எந்த இடத்துல உட்காந்துருக்கோங்கிறது முதல்ல முக்கியம் இல்லை. ஏன் இந்த அங்கே மாணவி போனால் அப்படின்ற கேள்வி நான் கேட்கல. எங்கே வேணால் போகலாம், அதுதானே சுதந்திர நாடு. பட் அங்கேயே அந்த காம கொடூரர்கள் வந்திருக்காங்கங்கிறது தானே பிரச்சனை. நம்ம எல்லா இடத்துலையும் விக்டிம் ஆயிடுறோமேங்கிறது எனக்கு வருத்தமா. அந்த ஏரியா ஆல்ரெடி நிறைய இந்த மாதிரி ஆப் மூலியமா வந்துட்டு போயிட்டு இருக்கிறதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. அப்படி ஒரு தகவல் சொல்கிறாங்க. என்ன அது ஆத்தென்டிக் நியூஸுங்கிறது எனக்கு தெரியல. இல்லை, நான் அதுதான் முதல்ல சொல்லிட்டு அதுலேருந்து வைண்ட் ஆகி வந்தேன். தகவல் சொல்கிறாங்க ஆப்பில் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு சொல்லி. ஏமா ஒரு வருஷம் நியூ இயர் செலிப்ரேஷன் திண்டிவனம் டு பாண்டிச்சேரி ரோட்டில் ஒரு அத்தனாட காட்டுக்குள்ளே ஒரு 400 பேரை கைது பண்ணாங்கம்மா, நியூ இயர் செலிப்ரேஷன். அப்போ அத்தனை பேரும் ஒரு வாட்ஸ்அப் தளத்தில் இணைஞ்சு அதுக்கு பேமெண்ட் கட்டி அந்த இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது, ஆண் பெண் இருபாலரும். அப்போ இது எப்படி நிகழுது இதெல்லாம்? அதுக்கு பேமெண்ட்டுமா, ட்ரிங்க்ஸு கறி எல்லாத்துக்கும் பேமெண்ட்டு. லைட்டிங்ஸ் கிடையாது, பூரா பெட்ரோமாஸ் லைட்டை சுற்றி தொங்க விட்டு ஒரு காட்டுக்குள்ளே ஒரு செட்டிங்ஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கல பேப்பரில், ஒரு 4 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், 5 வருஷம் இருக்கும். அப்போ அது எப்படி அது ஆர்கனைசேஷன் நடந்ததுன்னு கேட்குறேன். அந்த இடத்துல அவ்வளோ லீக்கேஜ் வேலை பண்ணி தானே வந்து கொண்டு வர்றாங்க. ஒரு ஆப்பில் ஒரு இடத்துக்கு வந்து போகிறதுக்கான இடம் இருக்குது. இப்போ ஓய்வு ஆப்பை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அது பில்லை போல வேறு பேர் தேடிட்டு இருக்கானுங்க. அதுமாதிரி ஒரு ஆப்பில் ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ண முடியுதில்ல, அது தவறு தானம்மா. இப்போ நான் டெல்லி நிர்பயா வழக்கிலே சொல்லுவேன். டெல்லி நிர்பயா வழக்கில் பேருந்தில், யாரும் இல்லாத பேருந்தில், இருட்டான பேருந்தில் தன்னோட ஆண் நண்பரோடு பேசிகிட்டு இருந்ததோட விளைவு தானம்மா. சரி தப்புங்கிற பாயிண்ட்டுக்கு நான் வரல, தயவுசெய்து என்னை அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா இவன் பெண்களுக்கு எதிராக பேசுகிறானா அப்படின்னு. பட் உங்களோட பாதுகாப்புக்காண்டி நான் பேசுகிறேங்கிறதுல இப்போ கல்கத்தாவில் ஆர்ஜிகர் மருத்துவமனையில் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அங்கே தன்னோட ஆண் நண்பரோட பேசிகிட்டு இருந்தாங்களா என்ன, ஆடிட்டோரியத்தில் வச்சு ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டான். ஸோ அந்தளவுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்குது. இது இங்கே அங்கேலாம் கிடையாது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ எடுத்துருவாங்க. உங்கள் கிளாஸ் ரூமில் இருக்குள்ள உங்களுக்கு அஃபென்ஸ் நடக்கலாமா? நீங்கள் ஒரு பின் சைடு, அது ஒரு பாம்பாக கிடக்கும். அந்த ஏரியா நான் போயிருக்கேன், ஒரு பாம்பாக கிடக்கும், அவ்வளோ காடு. அது பெரிய இடத்துல கிடக்கும், ஐஐடிக்குள்ளே சுற்றி காடு. அந்த இடத்துக்குள்ளே ஒரு ஞானசேகரன், ஒரு காம கொடூரன் வந்து உடனே பாலியல் சீட்டில் செய்கிறான். அதுக்காண்டி சொல்ல வர்றேன். பொள்ளாச்சி செக்ஷுவல் ஸ்கேண்டல் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்த யாருக்கும் எதுவும் நடக்கலை. பட் நீங்கள் ஒரு இடத்த நோக்கி போகிறீங்க, ஒரு நண்பரை நோக்கி போகிறீங்க, அங்கே நடக்குது. இதுலையாவது பரவாயில்ல, இந்த ஆண் நண்பர் இன்னும் சண்டை போட்டிருக்கான். அண்ணா யூனிவர்சிட்டியில் விட்டுட்டே ஓடி போயிட்டான் அந்த பொண்ணை. சரிதானே? சண்டை போட்டிருக்கான், வெட்டு வாங்கியிருக்கான், அடி வாங்கியிருக்கான். புதுசாக விசாரிக்கணுமா? இந்த விஷயத்தை பொறுத்து நான் எதையுமே அவசரப்பட்டு சொல்கிறதாவே இல்லை. இல்லை இந்த ஆண் நண்பரே இந்த வெட்டுறாப்புல வெட்டு நீ வாங்கடான்னு சொல்லி மேப் கொடுத்தானேன்னு யாருக்கு தெரியும்? இல்ல அவர் அந்த போதையில தான் இவங்க இந்த தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியிட்டிருக்கு சார். யார் போதையில்? இந்த 3 நபர்களும் ஒரு இடத்துல குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா போற வழியில இந்த பெண்ணை பார்த்து குடிச்சிட்டு இருந்த இடத்துக்கு இந்த பெண்ணை தூக்கிட்டு போய் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. எல்லாமே ரைட்டு தான். இது இந்த பொறுத்தவரையிலையும் போலீஸ் விசாரணை முடியாமல் எது பேசினாலுமே தேவையில்லாத பேச்சாயிடும். ஏன்னா யாருக்கு ஸ்கெட்ச் கொடுக்குறான்லாம் இங்கே தெரியல. எல்லாருக்கும் ரூட்டை கொடுத்துட்டு போகிறாங்க. முந்தா நாள் பார்த்தா ஒரு மர்டர்னு சொல்லி பேசியாச்சு சனமங்கலம் காட்டில். அது மாதிரி கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பேசிட்டேன். அப்புறம் பார்த்தாக்கா அது தற்கொலைன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எதை நம்பி என்னத்தை பேசுறது? தற்கொலை இல்லைன்னா அவங்க வீட்டுக்காரவங்கெல்லாம் சண்டை போடுறாங்க, கொலை தான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க சண்டை போடுறாங்க. அப்புறம் போலீஸ் கன்வின்ஸ் பண்ணி பாடி கொடுக்குறாங்க. எதை இங்கே நம்பி சொல்கிறதுக்கு இல்லைன்னு சொல்ல வர்றேன். எல்லாம் மேலே இருக்கவங்க பார்த்துக்குவாங்கிற கதை தான். உண்மை என்னங்கிறது நமக்கு தெரியல, இயற்கையின் பால்பட்டது. நம்ம இருக்கிற விசாரணை சோர்ஸை வச்சு நம்ம சொல்கிறோம் என்ன நடந்திருக்க முடியும். இது ஆனந்த் கூட பேசிகிட்டு இருந்திருக்கோம், அவனுக்கு பிடிச்சிட்டு இருப்பானுங்க, வண்டி வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருந்திருப்பான், அவனுக்கு இருட்டில் இருந்திருப்பானு, இருள் மனிதர்கள் வண்டியில் வர்றாங்க, ஃபிகர் இருக்கிறா அவனை போடா அப்படின்ட்டு அட்டன் பண்ணுறது தான். இது நம்ம ஈசிஆர் பகுதியில் நிறையா அதுமாதிரி பிரச்சனை நடந்திருக்குமா? ஒரு ஜெர்மன் லேடி தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அது மட்டும்தான் நடந்துச்சுன்னு நீ சொல்கிறியா? சொல்லு பார்ப்போம். அதுக்கு வேறு எதுவுமே நடந்ததே இல்லைன்னு கேட்குற. ஈஸியாக இருக்க சவுக்க காட்டில் சொல்கிறேன், நிறைய நடந்திருக்கு. வெளியில் வர்றதில்லை பாதிக்கு மேலே. அண்ணா யூனிவர்சிட்டி மட்டுமே வெளியே வந்திருக்காதுமா. ஏன் வெளியே வந்து சொல்லுங்கள்? ஒரு நாள் கழிச்சு தான் கம்ப்ளைண்ட்டே கொடுத்தாங்க. இவன் மிரட்டிட்டு போன வார்த்தை அப்படி. நான் எப்போயெல்லாம் கூப்பிட்றோம் அப்போயெல்லாம் நீ வரணுன்னா ஆகா இவன் விட மாட்டான், இவன் இதே நியூசன்ஸ் பண்ணிட போகிறாங்கன்னு முடிவு எடுத்துட்டாங்க. அது தான் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. பாதித்தாலும் பரவாயில்ல, முகம் தெரிஞ்சாலும் பரவாயில்லை, விடக்கூடாது இவனை அப்படின்னு.
அதே அந்த தேட்டனில் வீடியோலாம் எடுத்து வைக்கலைன்னா அது கம்ப்ளைண்ட் ஆகிருக்குமாங்கிறதே எனக்கு கேள்விக்குறி தான். அந்த அயோக்கிய ஞானசேகரன் கைதாகிருப்பானாங்கிறது எனக்கு கேள்விக்குறி தான். எல்லா இடத்துலையும் சொல்கிறேம்மா, நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்யூஸ்மெண்ட்ஸ். ஆனால் வெளியே தெரியாமல் பாதி இது போயிடுதுங்கிறது தான் என்னோட கருத்து. எஃப்ஐஆர் ஆகிறதும் ரொம்ப கம்மி. போலீஸ் இன்னும் ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு சொல்றீங்களா சார்? ஏன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற தகவல் முன்னாடியே நடந்திருக்கு. 15 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பெண் காணாம போயிருந்து அந்த இடத்துல ஒரு அபியூஸ் நடந்து வீட்டுக்கு திரும்பி கிடைச்சிருக்காங்கன்ற தகவல் இருக்கு. போலீஸ் இதை இன்னும் சீரியஸா எடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா இப்ப அந்த சம்பவம் நடந்திருக்காம இருக்குமா? போலீஸ் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் தப்பு, இல்லைனாலும் தப்பு. மெரினா பீச்சில் நீங்கள் ஒரு ஆண் நண்பரோட உட்காந்துருக்கீங்க, போலீஸ் வந்து யார் நீங்கள், யார், எதுக்கு உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டோன்னா அவன் மேலேயே ரிவெஞ்ச் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அவனை, அந்த போலீஸ்காரனை. அவனும் தப்பாக கேட்கலையே, ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, கிளம்புங்க இருட்டி போச்சுன்னு சொல்கிறான். அது அவன் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. மெரினா பீச்சில் தன்னோட பாய் ஃப்ரெண்டோட ஒரு கேர்ள் காரில் உட்காந்துருக்கு, இவன் கிடக்குறான் பொட்டை அப்படின்னு அவன் போலீஸ்காரன்னு திட்டுறான் வாயிலேருந்தபடி. அப்போ எதன் அடிப்படையில் விசாரிக்க சொல்கிறீங்க? விசாரித்தாலும் தப்பு, விசாரிக்க காட்டியும் தப்புங்கிற மாதிரி தானே இருக்குது. போலீஸே சொல்கிறேன். இப்போ முந்தா நாள் அவர் நிகழ்ச்சி தொகுப்பாளினி, தனியார் தொலைக்காட்சி தொகுப்பாளினி கெட்ட கெட்ட வாரத்தில் திட்டுது. குடிக்கிறாங்க, போதையில் ஆட்டோவில் உட்காந்து குடிக்கிறாங்க. நம்ம ஆட்டோவில் உட்காந்து பப்ளிக் உடைய கிளம்புன்னு சொல்கிறது தான். நீ யாரா கிளம்புறது, டே சொட்டை வீடியோ எடுக்கிறியா சொட்டாக்குது அது. அப்போ நீங்கள் எப்படி அணுகுறீங்கன்னு கேட்குறேன், எனக்கு புரியல அந்த ஒரு அணுகுமுறை. போலீஸ் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லுது. இல்லை அது இல்லை தொலைக்காட்சி வாயிலாக ஒரு பெண்ணாக சொன்னேன், நம்ம டெலிவரி பண்ணுவோம் தொலைக்காட்சி வழியாக, எப்படி நடந்துக்கணும் போலீஸு? போலீஸ்லேயும் தப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் போலீஸ் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் அது மாதிரி சொல்கிறேம்மா, அது சொல்கிறேன். இல்லை முன்னாடியே விசாரணை நடத்தியிருந்தாங்கன்னா அந்த விசாரிச்சா இப்படி சொல்கிறீங்க. என் பான்மன் ப்ரோ உட்காந்துருக்க, உனக்கு என்னடா நீ ஏன்டா கேட்குறேன்னு சொல்லி அவனை வீடியோ எடுத்து அவனை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. வேறு எப்படி நடந்துக்கணும், ஹவு டு ஹேண்டில் தி போலீஸ் தி பப்ளிக்னு சொல்லுங்கன்னு சொல்கிறேன். தெரிஞ்சுக்கிறதே கேட்குறேன், எனக்கு என்னோட அறிவுக்காக கேட்டுக்கிறேன். அப்போ போலீஸ் கண்டும் காணாமல் இருக்கணுமா? இல்லை அதுதான் நான் கேட்குறேன், போலீஸ் கண்டு காணுமா, எப்படி இருந்துக்கணும்னு கேட்குறேன். போலீஸ் விசாரித்தாலும் தப்பாகிடுதுமா. இப்போ கொண்டு வச்சு இப்போ அஜித் குமாரை அட்டிச்சே கொண்டுட்டானுங்க, தப்பு தான். ஆனால் லேசான உனக்கு காதை திருவாமன்னு எதையும் சொல்லவும் மாட்டேன், லைட்டாக ஒரு தட்டாமல் சொல்ல மாட்டேன், நான் அதை ஒத்துக்கிறேன். போலீஸ் அடிக்கிறது தப்பு, 100% அடிக்காதீர்கள். தேவையில்லாம் அஜித் குமார் லாக்அப் டத்து பென்னிக் ராஜ் மாதிரி ஆகிடுது. போலீஸ் விசாரித்தா அப்படி ஆகிடுது, விசாரிக்காட்டி காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது இல்லை அப்படின்ற பேர் வந்துடுது. போலீஸ் எப்படி பப்ளிக்கை ரியாக்ட் பண்ணணும்னு கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சு 10 மணிக்கு மேலே ஒரு ஆணும் பெண்ணும் ரோட்டில் நின்னீங்கன்னா உங்களை வீட்டுக்கு திரட்டி விடுறது ஒரு போலீஸோட கடமையாக நான் நினைக்கிறேன். விரட்டினா நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன். 10 மணிக்கு மேலே ஒரு ஆணும் பெண்ணும் செகண்ட் ஷோ படம் ஓடுது, தேட்டருக்குள்ளே நீங்கள் மாதம் கிளம்பி 2 வீலர்லையோ கார்லேயோ ஒரு ஆண் நண்பரோட வெளியே ஆகிறீங்கன்னா வெளியே நேரம் வீட்டுக்கு போய் தொலைங்க. பக்கத்தில் போய் உட்காந்து இருட்டான இடத்துல நிற்கிறீங்கன்னா உங்களை துரத்து விடாமல் என்ன செய்யுது பெட்ரோல்? போலீஸுக்கு தர்ம சங்கடமான இடத்துல டியூட்டி பார்த்துட்டு இருக்காங்கம்மா, என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள். நீங்கள் தனிப்பட்ட ஒரு இருள் சூழ்ந்த இடத்துக்கு. இப்போ இந்த சம்பவத்திலயுமே என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் நைட்டு தேடி இருக்காங்க, பட் பாடி அதாவது அந்த பெண் கிடைக்கல, பொதுமக்கள் அந்த வழியா போய் பார்த்து தான் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. போலீஸ் ஒரு பைக்கில் ஒரு பொண்ணோட போனால் பின்னாடியே வர முடியுமா வண்டி எடுத்துக்கிட்டு? அந்த பெண் கற்பழிச்சு அந்த இடத்துல அரை நிர்வாணமா கிடக்குறாங்க, போலீஸ் அப்ப தேடணுமா தேடக்கூடாதா? போலீஸ் தேடிட்டு தான் இருப்பாங்கம்மா, பப்ளிக்கும் தேடும் போலீஸும் தேடுமா. தேடுறது இப்போ நான் போலீஸுக்கு சப்போர்ட்டிவாக முட்டு கொடுத்துக்கிட்டு இல்லை, ஆனால் பட் என்ன பண்ணணும்னு கேட்குறேன், எப்படி நடந்துக்கணும் போலீஸ்னு சொல்லுங்க. இல்லை சார், 11 மணிக்கு அந்த நபர் ஃபோன் பண்ணி சொல்றாரு. பையன் பிள்ளை தலைமுடி ஆளும் பார்த்தா அக்யூஸ் மாதிரி இருக்கான். இவன் நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், டே எவடா ஏன்டா முடியுது, ஏன்டா என்னடா பண்ணிட்டு இருக்க, எங்கே வேலை பார்க்குற, ஐடி கார்டு எடு. இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன், ஐடி கார்டு எடு. நான் கேட்குறேன், நான் ஒரு இன்ஸ்பெக்டரு, வாங்கி வா, இல்லை எந்த ஊர் நீ, வீடுங்க ஐடி கார்டு எடுப்பா, எங்கே வேலை பார்க்குற தம்பி? மீடியாவில் வேலை பார்க்குறேன். எந்த மீடியாவில்? உங்கள் ஓனருக்கு ஃபோன் அடிக்கலாமா? நீ இந்த தொலைக்காட்சி, ஏன்னா போலி ஐடி கார்டு 30 ரூபா கொடுத்து ஐடி கார்டு கொடுத்துட்றாங்க. நான் அடித்து ஹலோ இந்த பையன் உங்கள்ட்ட வேலை பார்க்குறானே சார், வேலை பார்க்குறேன், இங்கே சம்மந்தம் இல்லாத நேரத்தில் நின்றுட்டு இருக்காந்தரா, 11:30 மணிக்கு இங்கே என்ன இல்லை, டியூட்டி எத்தனை மணிக்கு முடிஞ்சுது இவனுக்கு, அவனை வீட்டுக்கு போக சொல்லுங்கள், இல்லாட்டி சேஷன் அடிச்சு கொண்டு காலைல தான் விடுவேன் அப்படின்னு நான் சொன்னால் என்னை கேள்வி கேட்டாங்க. நான் ஒரு கேமராமேன், நான் என்ன செய்கிறதுன்னு கொதிச்சு எழுதா, நான் என்ன பண்ணுறது சொல்லு. நீ ஒரு பொண்ணு நிற்கிற, ஒரு ஆண் நண்பரோட பேசிகிட்டு இருக்க, நான் பெட்ரோலில் வர்றேன், ஒரு போலீஸ் இல்லை கடைநிலை காவலன் ஒரு எஸ்ஐ வச்சுக்க, ஏவாம்மா உன் பேர் என்னம்மா, யாரும்மா அவன், உன் அண்ணனா தம்பியா, யாருக்கா, யார் இது, எங்கள் பாய் பெஸ்டி ஏதோ ஒன்று சொல்கிறேன், நீ பாய் பெஸ்டியா, மணி 11:30 12 மணி ஆகுது, இன்னும் பாய் பெஸ்டிக்கிற, எல்லாம் சைக்கோவாக சுற்றிக்கிட்டு இருக்கான், குடிச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணி தொலைச்சிட போகிறான், வீட்டுக்கு போ அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் ஒரு அப்பன் ஸ்தானத்தில் நீ என்னையே வீடியோ எடுத்து காலைல போடுற, அப்போ நான் என்ன செய்ய முடியும்? அது தவறு தான் சார். பட் அந்த பையன் 11 மணிக்கு கால் பண்ணி போலீஸ்கிட்ட சொல்கிறான், அப்போயும் அந்த இடத்த ட்ரேஸ் பண்ண முடியலன்னா அப்போ போலீஸ் தூங்கிட்டு இருக்கா? ஃபோன் எடுத்தாங்கல்ல, அப்புறம் தூங்கிட்டு இருக்கான்னு அப்படி கேட்டா, அப்படி ஃபோன் எடுத்தாங்கல்ல தூங்கிட்டு இருக்கான்னு கேட்டேன். ஏம்மா
பெட்ரோல்னு தனி ஒரு ஸ்கீமே இருக்குது. அவங்க தனி டிபார்ட்மெண்ட்டு. அவங்க ஸ்டேஷனில் கொண்டாந்து ஒரு தூரம் அவங்க வேலை முடிஞ்சிடும். நீங்கள் ஓடியாங்கன்னு 100 காலுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணி வந்து சேரணும்லம்மா. கனெக்ட் பண்ணி வந்துட்டு இப்போ கோயம்புத்தூர் மெட்ரோ போலீஸ் வந்தாங்களா இல்லையா? வந்தாங்க. நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையா? 7 தனிப்பட அமைச்சாங்களா இல்லையா? வேறு என்ன பண்ணணும்னு கேட்குறேன். எனக்கு இல்லை, எல்லா கவர்மெண்ட்டுக்கு, இந்த கவர்மெண்ட்டுக்கு இல்லை, எந்த கவர்மெண்ட்லையும் போலீஸ் என்ன பண்ணணும்? அதுக்கான வரையறையே இல்லைம்மா. எல்லாத்துக்கும் போலீஸ் தான் காரணம்னா என்ன செய்ய முடியும்? உங்களுக்குன்னு சுய அறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையாங்கிறது என்னோட கேள்வி. சுயமாக லொகேஷன் ட்ராக் பண்ணி போலீஸால போக முடியுமா முடியாதா சார்? எல்லா ட்ராக்கிங் பண்ணுறோமா, எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு சுய அறிவு வேலை செய்தா இல்லையா மைண்டில்ங்கிறத என்னோட கேள்வின்னு சொல்ல வர்றேன். நான் ஒரு 11:30-12 மணிக்கு நான் ஒரு அந்த அந்த சொல்கிறேன், ஒரு இருட்டான இடத்துல நான் தனியாக ஏதோ நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன். இப்படி வச்சுக்குமா, ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குமா, ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன். 2 பயிலும் வந்து பட்டு பட்டு செயின் எடுத்துக்கிட்டு செல்லையும் எடுத்துக்கிட்டு வயிற்றில் கத்தியை வச்சு குத்திடுவேன், பயமுடுறான்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது? அந்த இடத்துல நீயே சொல். வேண்டாம், ஏன் பெண்ணுக்கெல்லாம் போகுது, நீயே சொல். அமைதியாக தான் இருந்தாங்க. அமைதியாக தம்பி, வேறு எதுவும் வேணுமா என்கிட்ட அண்ணன்கிட்டேருந்து? நான் போலீஸுக்கெல்லாம் போக மாட்டேன், உங்கள் முகத்தை நான் பார்க்கவே இல்லை, கார் சாவி மட்டும் கொடுத்துருங்க நான் போகிறதுக்கு. அது நீங்கள் இந்த எல்லையை தாண்டின பிறகு நான் கார் எடுத்துகிட்டு கிளம்புறேன். கத்தி குத்திவிடாதீங்க, அண்ணன் உடம்புல சுகர் இருக்குப்பா, தாங்க மாட்டேன். இந்தாங்க தம்பி வேலை, சொந்தமாக செலவு பண்ணுங்க, ஆசையாக வாங்கினது இந்தாங்க போங்க, அப்படி தான் அனுப்பிவிட முடியும். அடுத்த நாள் தான் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நான் ஒரு சேஃபர் ஜோனுக்கு வந்த பிறகு தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நான் யார் தெரியுமா வக்கீல், அது பூச்சின்னு குத்திட்டான்னு வச்சு சரக்குன்னு கத்தி விட்டு ஆட்டிட்டான்னு வச்சு குடலில் விட்டு நான் என்ன பண்ண முடியும்? இதுதான் இங்கே உள்ள நிலைன்னு நான் சொல்கிறேன். அந்த நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. பொம்பளை பிள்ளை சூழ்நிலை இப்படி தான் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியில் நின்று சண்டை போட்டானா ஒரு கல் எடுத்து அடிக்க முடியாதா? ஞானசேகரன் 50 பேரோட வந்தான், இங்கேயாவது 3 பேர்ப்பா, 3 பேர். என்ன முண்டனுக்கு 2 ஆள்னு சொல்லுவாங்க கிராமத்தில். ஒரு பயில்வானுக்கு 2 பேர் தான் அவன் சமாளிக்க. ஒருத்தன் காலை பிடிச்சி ராஞ்சுவான், ஒருத்தன் உயிர் நாடியை பிடிச்சிட்டானா என்ன பண்ணுறது? வேங்க வேண்டியதான். வடிவேல் மாரி ஃபைட்டாட பண்ணிகிட்டு இருக்க அப்படிம்பார்ல. முண்டனுக்கு 2 பேர், ஒண்டி கொண்டே அடிச்சிடலாமா? 2 பேர் சேர்ந்தா என்ன பண்ண முடியும்? அண்ணா யூனிவர்சிட்டியில் விழுந்து ஓடல அவன். அப்போ அவனை நம்பி தான் போய் உட்காடுறீங்களா நீங்கன்னு கேட்குறேன். எதுக்காக நீங்கள் போகிறீங்க? ராத்திரியில் உங்களுக்கு என்ன வேலை? ஏன் போகிறீங்க? நாங்கள் அப்படி தான் போவோம், நாங்கள் பெண்ணியவாதிகள் போவோம்னா சில விளைவுகள் இருக்கத்தான் செய்யும். நான் பிற்போக்குத்தனமாக தான் பேசுவேன் எப்பயுமே. அது பேர் பிற்போக்கு இல்லை, உங்களை முற்போக்காக நான் அழைச்சிட்டு வர்றேன். இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த சமுதாயத்தில், ஜாக்கிரதையாக இருங்க, யாரையும் நம்பாதீங்க. நம்ம எல்லாத்துக்கும் இங்கே குறை சொல்கிறதுக்கு நிறையா வழி இருக்குது. பஸ்ஸு என் கால் மேலே ஏறிட்டு நான் ஓரமாக தான் நின்னேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏறிட்டு இழப்பு நமக்கு தானே. ட்ரெயின் லெவல் கிராசிங் திறந்து கிடந்தது, நான் ஸ்கூல் பஸ்ஸை ஓட்டிட்டேன், 3 குழந்தைங்க செத்து போச்சு. குற்றம் அவன் தான் செஞ்சான். யார் செஞ்சது? டிரைவர், லெவல் கிராசிங் பண்ணவன். ஆனால் இழப்பு யாருக்கு இருக்குது? நமக்கு தான். சிஸ்டத்தில் இருக்கிற எரர் சிஸ்டம் சரியாக இல்லை, அதனால் எனக்கு இழப்பு ஏற்பட்டுருச்சுன்னு சொல்கிறது நான் எடுத்துக்கிறதுல. அந்த மாதிரி நம்ம முடிஞ்ச அளவு பாதுகாப்பாக இருந்துக்கிறோமா, சேஃப்டியாக இருந்துக்கிறோமா, அதுதான் முதல் முக்கியம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நானே 10 மணிக்கு மேலே வேலை சுற்ற மாட்டேன். 10 மணிங்கிறது மேக்ஸிமம் டைம். வீட்டுக்கு போயிடுவோம். செகண்ட் ஷோவில் நான் விரும்பி போகிறதில்ல. அது ஏன் வேணாம்? 4 பேர் குடிச்சிட்டு வருவான், கஞ்சா குடிச்சிட்டு வருவான். டே இவன்டா டிவியில் பேசுகிறாங்கடா அவன்டாம்பாங்க. எதுக்கு வீணா? நான் ஒரு கட்சி சார்ந்து பேசுவேன், அதை எதிர்த்து பேசுவான், சண்டை வரும், நாமே போலீஸில் நிற்கணும். தேவையில்லாத விஷயம் அதெல்லாம். இப்படி இந்த மாதிரி சொல்ல வர்றேன். இப்போ கார் எடுக்கிறோம் அப்படின்னாக்க நல்ல ஹோட்டலில், நல்ல ஏசி ஹோட்டலில், பெரிய ஹோட்டலாக இருக்குல்ல, இந்த பவன்கள், இந்த A to B இந்த மாதிரி பெரிய ஹோட்டல் இருக்கலாமா, அதில் போய் சாப்பிட்றது தான் நான் வழக்கமாக வச்சுருக்கேன். டாய்லெட் இருக்கும், நமக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கும், தேவையில்லாமல் குடி இத்தேதி பிரச்சனையெல்லாம் உள்ளே இருக்காது. அப்படி இருந்தால் ஹோட்டல்காரங்களே பார்த்துப்பாங்க, அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிப்பாங்க. நமக்கு நீட்டான பார்க்கிங் இருக்கும், காரில் எவனும் திடீர மாட்டான், ஏன்னா பார்க்கிங் வேலட் பார்க்கிங். இப்படி எல்லா வகையிலையுமே செக்யூராக இருந்துக்குன்னு சொல்ல வர்றேன். இது நினச்சா அப்படின்னா பயந்துக்கிட்டே வாழணுமா சார் இந்த நாட்டில்? நீ கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. இது பேர் பயம் இல்லை. பாதுகாப்புக்கும் பயத்துக்கும் வேறு வித்தியாசம் இருக்குது. நான் இருக்கிறது பாதுகாப்பாக இருந்துக்கணும்னு சொல்கிறேன். சும்மா போயிட்டே இருப்பான், உன்னை ஒருத்தர் நோண்டிக்கிட்டே இருப்பான், நீ பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வீரப்பெண்மணியாக அப்போ கிளர்ச்சி எழுந்துரு. ஆனால் நீ ஒரு இன்செக்யூரான இடத்துல இருந்து நீ இப்போ வீரப்பெண்மணியாக இருக்கணும்னா அது முடியாது. நீ கராத்தே குன்பு எல்லாமே கத்தான் வச்சுருக்குறோம். துப்பாக்கி எடுத்தால் என்ன செய்வது? கத்தி எடுத்த பேனா கத்தி எடுத்து குத்தினாலும் சரக்கு குத்துனா என்ன செய்யுது? அதெல்லாம் எடுப்படாது இல்லைம்மா. எவ்வளோ செக்யூரிட்டியாக உள்ள தலைவர்களே இங்கே மர்டர் ஆயிருக்காங்களா இல்லையா? ஆமாம். ராஜீவ்காந்தியோட நம்ம செக்யூரிட்டியாக இருந்துட போகிறோம், ஆயிருக்காங்கல்ல. இழப்பு நடந்த பிறகு யோசிச்சு என்ன செய்யுது? இழப்பு வராமல் இருக்கிறது தான் நான் சொல்ல வர்றேன். பெண்களை நீங்கள் எல்லா சுதந்திரமும் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு யாரும் சுதந்திரத்தை கொடுக்கல, நீங்கள் என்ன அடிமையா அவனுக்கு கொடுக்குறது நான் சுதந்திரம். ஆனால் இங்கே பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை.
சொன்னாக்கா அவனை பிற்போக்குவாதின்னு சொல்கிறீங்க. இப்போ என்ன எல்லாம் பிற்போக்குவாதி, இவன் வந்து ஆணாதிக்கத்தில் பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறோம். ஆண் ஆதிக்கமாக இருக்கிறான் என்று உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் எப்படி இருக்கேங்கிறத பற்றியெல்லாம் பிரச்சனை கிடையாதுமா. ஆண் ஆதிக்கமாக இருக்கிறான், ஆண் அதிகமாக இருக்கிறான், உங்களோட பலசாலியாக இருக்கிறான் அப்படின்றது புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும்னு சொல்ல வர்றேன். 5-6 பொண்ணுங்க சேர்ந்து ஒரு ஆணை ரேப் பண்ணதை எங்கேயாவது வரலாறு படிச்சியா? இல்லை அப்படி ஏதாவது பேப்பரில் வந்துருந்தா சொல்லி படித்து பார்ப்போம். ஒரே ஒரு வாட்டி நான் இப்போ 15 இயர்ஸ் பேக்கு 10 இயர்ஸ் பேக்கு அதுமாரி ஒரு வரலாறு படித்தேன். ஒரு ஹாஸ்டலில் அதுமாதிரி நடந்துருச்சுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் பெண்களை மீது உள்ள வக்கரத்தில் அள்ளி எழுதப்பட்ட கதைகளா மஞ்சள் பத்திரிகையில் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. இல்ல பெங்களூர் சைடுல இப்போ இது மாதிரியான அதிகரிக்குது. ஆண்கள் வந்து இப்போ அந்த மாதிரி போறாங்கன்ற மாதிரி எல்லா ஊர்லேயும் இருக்குமா? எல்லா ஊர்லேயும் இருக்குமா? வெறும் பெண் மட்டும் இப்படி செக்ஸ் பண்ண முடியும்? அதுக்கு ஒரு ஆணும் வேணும் தானம்மா. வெறும் ஆண் மட்டும் இப்படி செக்ஸ் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு பெண்ணும் வேணும். எல்லா ஊர்லேயும் ஆப்புகளே வந்துருச்சுமா. அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஆப் இருக்குது. இப்போ எல்லா ஆப்புன்னு ஆப்பு தானே. ஆனால் நானும் சொல்கிறேன், அந்த பாப்பா வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பாப்பாவுக்கான குடும்பங்களோட மனநிலையை நீங்கள் நினச்சி பாரு. நம்ம இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், அந்த குடும்பத்துக்கு என்ன நிலை, அந்த பாப்பாவோட மனநிலை எப்படி இருக்கும் அந்த நேரங்கள். அது எனக்கு இன்னொரு இதில் ஒரே ஒரு விஷயம், லாட் தேங்க்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறேன். கொலை பண்ணாமல் விட்டு போனானுங்களே, அதையும் செஞ்சு தொலைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்க, அது இன்னும் பேரிழப்பு இல்லை. அதுக்கு சொல்ல வரேன். அயோக்கியத்தனம் ஒன்று, உயிரோட விட்டதுக்கு நன்றி சொல்கிறேன். அவர்களுக்கான கடுமையான தண்டனையை காவல்துறையும் நீதித்துறையும் பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.